பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா, பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா, பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா, நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரனா தானே இருக்கான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு, எப்படியோ மனைவி இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம், லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகைரா தானே நீங்களும். இப்போ உங்க தலைவர் நீங்கள்லாம் எந்த வகைரா? நாங்க எங்க கட்சியில இருந்து உதிரக்கூடிய இலைகளை எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு குப்பைகளை போற நீங்க வச்சுக்க, நீங்க எவ்வளவு பெரிய கட்சி? நாங்க வேணான்னு ஒதுக்கி விடுறவன, வேலை செய்ய மாட்டான், தத்தியா இருக்கிறான், 13 வருஷமா அடைச்சிக்கிட்டு இருக்கிறான், அடைப்பு போல இருக்கிறான், கிறிஸ்ட் அப்பாவா இருக்கான்னு சொல்லி வேலை செய்ய முடியாதவனை வேலை செய்யாதவன் நகர்த்தினா அவனை கூட்டு வச்சு 3000 பேர் திமுக இணைந்து சொல்லி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்றாங்களே. உங்க தலைவர் என்ன அவ்வளவு வெட்டியா இருக்காங்களா? அவர் தான் கடைசி தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேற்றல. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. அவரே சொல்றாரு. என்ன சொன்னாரு? அந்த வகையில வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது. ஏதோ 1-2 விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 1-2 தான் செஞ்சது. வேற தெரியும், அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அதை உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சு வச்சுட்டு போயிருவேன், என்னென்ன பேசுனீங்க. சைபர் காவல் என்ன வாக்குறுதி? தேனு ஒழுகுச்ச காதுல. ஆக ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாரு, இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பிறக்குத மாட்டீங்களா? எங்க பிறக்குது? குக்கு செய்திகளுக்காக இன்றைக்கு நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் என்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மிகப்பெரிய ஆளுமையாகிய அவரை சந்திப்பதற்கு நேரடியாக நான் வந்திருக்கின்றேன். அவரோடு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக கேட்போம். அவர் கேட்கும் கேள்விக்கும் நாம் பதிலளிப்போம். வாருங்கள், நீங்களும் அவருடன் கேள்வி வைப்போம். இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நாம் தமிழர் கட்சி பரபரப்பாக செய்தி வருதா? நீங்கள் பரபரப்பாக ஆக்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை பரபரப்பாகவே காணப்படுகிறது. இது இலையுதிர் காலமா அல்லது தலைக்கும் காலமா? ஒரு மாதத்தில் 26 பாலியல் வழக்கு நடந்தால் நாடு பரபரப்பாக தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்கள் கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிருந்தா நாடு பரபரப்பாக தான் இருக்கும். மயிலாடுதுறை முட்டத்தில் சாராயம் வைக்க போன 2 பேரை தடுத்து 2 பேரை கொலை செய்யப்பட்டால் நாடு பரபரப்பாக தான் இருக்கும். கனிம வள கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளைன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணால் நாடு பரபரப்பாக தானே இருக்கும். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? திமுக பார்க்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி இழுத்து நாங்கள் தான் இழுத்தோமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்கள் இழுத்தோமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா, நாம் தமிழ் கட்சிக்காரனா, பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா, நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? இரவுல கொள்ளைக்காரன், பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே. அப்ப நாடு பரபரப்பாக தானே இருக்கும். அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி, சரியா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் அத்திப்பூத்தாற் போல் இருக்கலாம். அதில் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருட்டுத்தனம் செய்வதும் நிறையாக உண்டு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் கோரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அந்த 1.5 கோடி கட்சியில எல்லாம் தான் இருப்பாங்க, யார் இல்லாம இருப்பாங்க? இப்ப உங்க கட்சியில ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரன் தானே இருக்கான். அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். இல்ல அதாவது என்னன்னா, உங்களுக்கு எங்களை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது.
நாங்க உங்களை ஆட்டாப்பம் பெத்துட்டு இருக்குது உங்களை குறை சொல்றதுக்கு தானே. அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க. அதானே கேட்குறீங்க, அதானே கேள்வி வைக்கிறீங்க. அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிட்டுருவீங்க? ஓசி பிரியாணி. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான், அவர் தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான், காசு பணம் வச்சிருக்கான், அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான். அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம் இல்ல. அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. கருணாநிதி அவர் மறைந்துட்டாரு. கனிமொழி எனது மகள், ராஜாத்தி கனிமொழியின் தாயார், அப்படி வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களா நீங்க? அதான் பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது, நான் ஒன்று முற்றும் திறந்த முனிவனும் கிடையாதுன்னு வார்த்தை ஜாலத்தை போடுவீங்களே. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். அதுக்காகத்தான் இதெல்லாம் சுட்டி காட்டுறீங்களா? ஆமா. இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு, எப்படியோ மனைவி இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம். லிவிங் டுகெதர், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையரா தானே நீங்களும்? இப்ப உங்க தலைவர் நீங்கள்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையரா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நீங்க ஈவேரா வகையரா? நீங்க ஈவேரா வகையரா? ஏதாவது கட்டுக்கதையில் புனையப்பட்ட செய்திகளை இல்ல. மேட்டர்னா இன்றைக்கு தமிழகத்தில் உங்களுடைய அமைப்புல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள்லாம் இலையுதிர் காலங்கள் மாதிரி ஊந்துகிட்டு இருக்காங்க. அவர் சந்தோஷமா போயிட்டு வாங்க, வர்றவங்கள வாங்கன்னு சொல்றேன், போறவங்களும் போங்கன்னு சொல்றேன். சரி, நாங்க எங்க கட்சியில இருந்து உதிரக்கூடிய இலைகளை எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு குப்பைகளை போற நீங்க வச்சுக்க, நீங்க எவ்வளவு பெரிய கட்சி? நாங்க வேணான்னு ஒதுக்கி விடுறவன, வேலை செய்ய மாட்டான், தத்தியா இருக்கிறான், 13 வருஷமா அடைச்சிக்கிட்டு இருக்கிறான், அடைப்பு போல இருக்கிறான், கிறிஸ்ட் அப்பாவா இருக்கான்னு சொல்லி வேலை செய்ய முடியாதவனை வேலை செய்யாத நகர்த்தினா அவனை கூட்டு வச்சு 3000 பேர் திமுகவை இணைந்து சொல்லி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உட்கார்றாங்களே, உங்க தலைவர் என்ன அவ்வளவு வெட்டியா இருக்காங்களா? அதாவது நீங்க சொல்றது மிக தவறு. ஒரு தொண்டன் கூட ஒரு கட்சியில இணையணும்னு சொன்னா அவனுக்கு மரியாதை கொடுத்தா அன்னைக்கு மட்டும் தான் கடைசியா அவங்கள பார்க்க முடியும். நீங்க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் அன்னைக்கு தான் கடைசியா பார்க்க முடியும். கடைசி தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவர் தான் கடைசி தொண்டனுக்கும் முக்கியத்துவம் கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேற்றல. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. அவரே சொல்றாரு. என்ன சொன்னாரு? அந்த வகையில வாக்குறுதிகள் முழுமையா நிறைவேற்றிட்டு சொல்ல முடியாது, ஏதோ 1-2 விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 1-2 தான் செஞ்சது. ஏதாவது 4 சொல்லுங்களேன். திமுக ஆட்சி நிறைவேற்றின 4 நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, 4 என்ன 40,000 கூட சொல்ல எங்களால இயலும். சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாத 40,000னா 40,000 கோடி கொள்ளையடிச்சதா சொல்லி பிடிஆர் பழனிவேல் சொல்றீங்களா? அதாவது கொள்ளை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ? இருக்கு, வேற என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன தெரியும்? வேற என்ன பத்தி தான் தெரியுமா? வேற ஒன்னும் அரசியல் வேற தெரியும். அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அதை உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதாவது அது தெரியும். துபாய்க்கு போயிட்டு, அரபு நாடுகளுக்கு போயிட்டு, சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரதா ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மால் வருதுன்னு சொல்லி 4 வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, எல்லாம் தெரியும் சொல்றது ஆதாரபூர்வமா எதுவா ஆதாரம் இல்லாம சொல்றீங்க. ஆதாரம் இல்லாம சொல்றது நான் ஒண்ணும் திமுக உடன்பிறப்பு எல்லா பேரும் தான் பேசுறோம். லூலு மால் இங்க கோயம்பேட்டுக்கு வருது, அதனாலதான் அங்க பஸ் ஸ்டாண்ட் மாத்தினோம். நாங்களாயா பஸ் ஸ்டாண்ட் அங்க மாத்துறதுக்கு இடமெல்லாம் சேவ் பண்ணி கட்டடம் கட்டினது? எங்க அரசுலயா கட்டினாங்க? அது ஜெயலலிதா அம்மா இருக்கையிலேயே அடிக்கல் நாட்டு அவங்க விதைச்சாங்க, நீங்க தண்ணி ஊத்தி வளர்த்தீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் 2 பேரும் ஒண்ணுதான். அதனாலதான் சொல்றோம், அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு, அது அறியாத வகையில மண்ணுன்னு சொல்லணும்னா அவங்க எது பண்ணாலும் நீங்க பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதாவது ஒரு தேசத்தை கேரக்குறைய அப்படி சொல்ல, அவங்க எது பண்ணாலும் நீங்க பண்ணி சொல்லலாம், நீங்க எது பண்ணாலும் அவங்க பண்ணான்னு சொல்லலாமா? 67ல இருந்து தொடர்ச்சியா அந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம்.
சரியா? அப்படி வாழ்ந்து இன்னைக்கு தமிழகத்தை இந்த அளவுக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணி கிழிச்சீங்க? இங்க பாருங்க, உங்க வயது தாண்டி நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க வயதை தாண்டி ஆட்சி பண்ணியிருக்கோம். அதனால உங்களை கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி ஆண்டுகிட்டு இருக்க எங்களை பார்த்து இன்றைக்கு நீங்க ஒன்றும் வேண்டாம். 67 நாங்கள் அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு. 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்போ 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ தயநிதி மறேன், முரசொலி மறேன், இப்போ அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. அது உருவாயிருக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே எவனோ இந்த லூசு பை சொன்னாங்கிறதுக்காக ஏங்க அந்த காலத்துல மஞ்ச பையெல்லாம் இல்லங்க. மஞ்ச பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கை கொண்டு வந்த ஐயா அதெல்லாம் பாருங்க தம்பி, நீங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் பள்ளி பருவத்துல பள்ளியில படிக்கும் போதே கையேடு வச்சு நடத்தி செய்தி பத்திரிகை நடத்தினோம். பள்ளி பருவத்துல ஆமா, அதாவது கையால எழுதி பத்திரிகைகள் வெளியிட்டு இருந்தாரு. சொல்லலையே. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவையும் பேராசிரியரையும் 2 பேரையும் அழைத்து பொதுக்கூட்டமே அந்த காலத்துல நடத்தி இருக்காரு. மகாராஜோட ஃபேமிலியா? மகாராஜா ஃபேமிலி இல்லங்க, அவங்க சாதாரண ஒரு மேலக்காரன். நான் சொல்லல, நெஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு. வனவாசத்துல ஐயா கண்ணதாசன் சொல்றாரு, எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும். நான் திருட்டு ரயில வந்தாருன்னே சொல்லலையே. நீங்க அதை எதுக்கு இது பண்றீங்க? நான் திருட்டு ரயில வந்தான்னு சொல்ல, ரயில யாரும் திருட முடியாது. நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, ஒவ்வொரு மனிதனும் அப்படி ஐயா கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு 10 பணக்காரர்ல ஒருவராக மாறி இருக்கார்ல. அது இந்த ஆட்சியினுடைய சாதனை. 67 வரைக்கும் 68 வரைக்குமே அண்ணாதுரை ஆட்சி காலம் வரைக்குமே நேர்மையாக இருந்த தமிழ்நாட்டு அரச குழி தோண்டி புதைச்சி இந்த 50 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி கடன். 2011 2024 21 வரைக்கும் மொத்தமா 5 லட்சம் கோடி கடன். இந்த ஆட்சிக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 வாக்குறுதி. பேரும் இப்படித்தான் தவறாவே பதிவு பண்றீங்க. 5,80,000 கோடி கடனை வச்சுட்டு முந்தைய திமுக அண்ணா திமுக ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி கட்டுறது எவ்வளவுங்க? நீங்க அடைப்புன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு தனி மனித வருமானத்தையும் உயர்த்தும்னு சொன்னீங்களே. ஆமா, இன்னைக்கு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்திருக்குல்ல. உங்க வருமானம்? காமாஜி நாயுடு வருமானம் உயர்ந்திருக்கு. நல்ல செல்வ செழிப்போட 4 மோதிரம் போட்டுருக்கீங்க. ஒரு கொத்தனாரு 400 ரூபாய் சம்பளம் வாங்கினா, இன்னைக்கு ஒரு கொத்தனாருக்கு என்ன சம்பளம்? 1200 ரூபாய், 1500 ரூபாய். இன்னைக்கு ஒரு மேசன் சம்பளம் வாங்குறான். ஒரு சித்தாளு நிமிந்தாளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். அது சிமெண்ட் விலை ஏறி போச்சு, கல்லு விலை ஏறி போச்சு. அதுக்கு அரசு தான் காரணமா? விலைவாசி உயர்வுக்கு யாரு காரணம்? விலைவாசி உயர்வு, சிமெண்ட் உயர்வுக்கு அரசுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க ஒரு தனியா ஒரு டீம் வச்சு அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஒரு அமைப்பு வச்சு பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? ஜல்லி எடுத்தாக்க ஜல்லி பத்திரப்பதிவுத்துறையில வரி ஏறதுக்கு யாரு காரணம்? எது? வீட்டு வரி ஏறதுக்கு யாரு காரணம்? சொத்து வரி ஏறதுக்கு யாரு காரணம்? மின் கட்டணம் உயர்வுக்கு யாரு காரணம்? ஆமாங்க, எல்லாம் ஏறும்போது அவனுடைய வருமானம் உயர்த்தானே செய்யும். ஆனா வருமானம் எங்க உயர்ந்துக்குது? சம்பளம் உயர்ந்தாலும் வருமானம் இந்த பக்கம் போயிருது. இப்ப கூட 4 ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம், அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களை உள்ள தூக்கி போட தர சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், சைபர் நீதிமன்றம் அமைப்போம், சைபர் காவல் நிலையம். என்ன வாக்குறுதி? தேனு ஒழுகுச்ச காதுல. ஆக ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாரு, இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பிறக்குதமா? எங்க பிறக்குது? நல்ல வசனம் பேசுறீங்களே, பேசாம நீங்க பேசுறீங்க. என் மாப்பிள்ள இருக்காரு திரு சீமான் அவர்கள், அவர்களும் நீங்களும் 2 பேருமே இந்த கதை வசனம் டைரக்ஷன். நீங்க பண்ற அநீதியை பார்த்தா பேசவே முடியாத, வாய் பேசாத வாய்ப்பு இந்த மாற்றுத்திறனாளி கூட பேசுவாங்க. அருமையா பேசுறீங்களே, அருமையா இருக்கு உங்க கதை வசனம், நல்லா இருக்கு. நீங்க ஆட்சியின் கொடுமைகளை பார்த்தா 3 வயசு குழந்தையுமே திருக்குறளை 30 தடவை படிக்கும் அது. அப்படியா? ஆமா, நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி. உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை, மாணிக்க சொல்றேன். எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி பேசி. தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சுட்டு போயிருவேன். என்னென்ன பேசுனீங்க? நீங்க பேசுறத நாங்க பேசிட்டோம். நாங்க என்னங்க பேசணும்? நீங்க இப்ப பேசி 50 வருஷமா நாட்டை சோழி முடிச்சு. இல்ல, இப்ப நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு? செயல்பாடும் ஆட்சியில இல்ல, ஆனா பேச்சு தான் இருக்கு. இன்றைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி சீமான்னு ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் 8 வழிச்சாலை வரல.
சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமான நிலையம் இது வரைக்கும் வரல. சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் இந்த கனிமூல கொள்ளை ஆத்துமூலர் கொள்ளையை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். சீமான்னு ஒருத்தருக்கு போய் தான் கேரளால இருந்து குப்பையை கொண்டு போறதை தடுத்துறதுக்கு போராடுறான். இப்ப மார்ச் மாதம் 2ஆம் தேதி செங்கோட்டையில கனிமூல கொள்ளையை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம். கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல அவங்க கேரளால இருந்து குப்பையை கொட்டுறாங்க, பதிலுக்கு நீங்க கொண்டு போய் கல்ல கொட்டுறீங்கல்ல, பதிலுக்கு பதில் கிவ் அண்ட் டேக் பாலிசில சும்மா இருப்பீங்களா? நீங்க விடுவீங்களா? நீங்க திமுக வச்ச கல்ல கொட்டதுக்கு குப்பையை கொண்டு கொட்டுறீங்க. கேரளாவிலையும் மழை இருக்கு, தமிழ்நாட்டிலும் மழை இருக்கு, அங்க அறுக்கல இங்க அறுக்கலாம். ஏன்னா அங்க மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்காரு. இங்க மார்ச் 1 கலைஞர் சன்னே. அது சரி, இங்க இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கட்டுறது எதுல கட்டுவாங்க? சிமெண்ட்ல கட்டுவாங்களா? வெறும் சிமெண்டா? மணல் வேண்டாமா? ஜல்லி? வீடு கட்டுவதற்கோ கட்டடங்கள் கட்டுவதற்கோ கல்ல உடைக்கூட யார் சொல்லல. கேரளாவில் கட்டுற விளிங்கம் துறைமுகத்திற்கு, அதானியின் துறைமுகத்திற்கு எதற்காக கன்னியாகுமரி வளங்களை உடைச்சிட்டு போறது நம்ம கேட்கிறோம். வீடு கட்டுறது கல்ல உடைக்கூட, கீழே இருக்கக்கூடிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய மலையை உடைக்கிறது தப்பு கிடையாது. நீ மேல இருக்கிற மலையை உடைக்கிறிய. மலை இயற்கையுடைய வளம், அந்த அடிப்படை உங்களுக்கு தெரியாதா? இயற்கை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சில அதானியுடைய கான்ட்ராக்டுக்கு ஒன்றிய அரசு நீங்க தான் தமிழ்நாட்டில இருந்து தான் ஜல்லி சப்ளை பண்ணணும் சொல்லிட்டாங்க அப்படின்னு உத்தரவு. கான்ட்ராக்ட போட்டாச்சு, கமிஷனை வாங்கியாச்சு. கமிஷனா? ஏங்க இது எப்ப பாரு கமிஷன்லயே இருப்பீங்களா? அப்புறம் வேற எதுவுமே தெரியாது. கரைபடாத கரங்கள் சொந்தக்காரங்கன்னா என்னன்னே தெரியாது. கமிஷன்னா என்ன, இதுக்கு என்ன திராவிடத்திற்கு, என்ன ஈவேராவுக்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு? பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரைடு வந்துச்சு? ஜெகத் ரட்சகன் பிணவரையில பணத்தை எதுக்கு பதுக்கி வச்சாரு? பிணவரைகளை வச்சிருந்தாருன்னு யார் சொன்னா? அமலாக்கத்துறை தான் சொல்லிச்சு. அமலாக்கத்துறை என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க? இதுவரை இன்கம் டாக்ஸ் போனா, அமலாக்கத்துறை போனா ஃபைன் பண்ணான்ல, என்ன பண்ணா இதுவரை? இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க, சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் குளிக்கிறீங்க. அப்ப அமலாக்கத்துறை ஏவாவேலு வீட்டுக்கு போய், ஜெகத்ரட்ச வீட்டுக்கு போய், யார் வீட்டுக்கு போனாங்க? வாஸ்தவம் தான் போனாங்க, பண்ணாங்க. என்ன அவங்களால கண்டுபிடிக்க இயல்ந்தது? சித்தரஞ்சன் சாலைக்கு அதானி வந்தாரா இல்லையா? சபரி பாருங்க, அத வரவே இல்ல, சம்பந்தமே இல்ல. இல்ல வந்தா டீ குடிக்க வந்தாராம் சார். டீ குடிக்க வரல. டீ கடை நல்லா இங்க பாருங்க, டீ குடிக்க வரல, இல்ல டீல் பேசவும் வரல. புரியுதுங்களா? இப்ப அதானி கூட போட்ட கான்ட்ராக்ட கூட நாங்க அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு அந்த இதுக்கு எல்லாம் போட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்ட கதையே கேன்சலே பண்ணிட்டோம். மத்திய அரசு சொல்லுது நாங்க ஏர்போர்ட் தான் கேட்டோம், பரந்தூர்ல இடம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னது மாநில அரசு தான் சொல்லுது. இங்க பாருங்க, பரந்தூர்ல 2000 ஏக்கருக்கு மேல திமுகவுக்கு நெருக்கமான குடும்பத்துக்கு இருக்கிறதுனாலையும், அதனால இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தா இதுல மால் கட்டலாம், சூப்பர் மார்க்கெட் கட்டலாம், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு சொல்லி அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ உயர்த்துவதற்காக இங்க ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு திட்டமிட்டு மத்திய அரசு குற்றம். பாருங்க, நீங்க ரொம்ப தவறான தகவல்களை பரப்புரை பண்றீங்க. தயவு செய்து இது போன்ற பரப்புரைகளை பண்ணாதீங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சி சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க? 3 இடத்தை சூஸ் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மெயினா கொடுத்தது பூந்தமல்லி அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் அவங்க பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய போராட்டம் பண்ணி அதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கடப்புல 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய உங்களுடைய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் இதே பரந்தூர்ல ஏகனாபுரத்துல போயிட்டு நாங்கள் இருக்கிற வரை இந்த ஏர்போர்ட் இங்க வராது அப்படின்னு உறுதிமொழி அளிச்சாரா இல்லையா? ஏங்க இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அரசு எந்த 4 பேச்சு பேசுறதா? அரசியல்வாதிகள் பேசுறப்ப நீங்க பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியுமா? அப்ப கணக்கு எடுத்துக்க முடியும். கணக்குல எடுத்துக்க முடியாது. நீங்க பேசுறது பூரா கொச்சையா கவுச்சியால பேசுறீங்க. ஒரு வார்த்தை கொச்சையா பேசுறீங்க. பாருங்க, திராவிடம்னு பேசுறது கொச்சை ஆயிடுச்சா? கொச்சை இல்ல, கவுச்சியா பேசுறீங்க. திராவிடங்கிறது கவுச்சி. அவ்வளவு கவுச்சியா தான். திராவிடங்கிறது கவுச்சி இல்ல, நாம் தமிழருங்கிறது தான் கவுச்சியா இருக்குப்பா. நீங்க உங்க வாயில இருந்து உதிர ஆடு கோழி சாப்பிட மாட்டீங்களா? ஆடு கோழி எல்லாம் நாங்க வெட்டவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அப்ப என்ன சாப்பிடுவீங்க? நாங்க மனிதனை சாப்பிடுவோம். அதான் சாப்பிடுறீங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்முறைகள், அதான் மனுஷக்கறி சாப்பிட கூட்டதானே. நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி ஆனது மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய ஆட்சி. எங்களுடைய ஆட்சியை மாற்றி இன்னொரு ஆட்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எங்களுக்கு காது குத்திட்டாங்க, நீங்க திருப்பி குத்தாதீங்க. இங்க பாருங்க, இன்னொரு ஆட்சி வந்தாலும் வேற எந்த ஆட்சி வந்தாலும் இது மாதிரி இருக்காது. 10 ஆண்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? 10 ஆண்டு கால ஆட்சி. பெரிய மனுஷன் நீங்க, சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? 8 மணிக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, இந்தியாவோட டாப் 10 யூனிவர்சிட்டில போய்
படிக்கிற பெண்ணுடைய கையை பிடிச்சு இழுத்து அவளை ஹராஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் லீக் பண்றான். இது ஒரு ஆட்சியா? அது அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசாசன் பண்ணி திமுக ஐடி விங்கு எதுக்கு புதற்குள்ள போனா, எதுக்கு காலம் கூட போனா, எதுக்கு அவளுக்கு அங்க வேலை, அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குற நீங்க நல்லாச்சு கொடுக்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல என்ன சொன்னா, ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சு, அந்த புது வெப்சைட், அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணது 2024 இந்த பிஎன்எஸ் வருது, சிஆர்பிசி பிஎன்எஸ் வருது. எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு? எந்த எஃப்ஐஆர் லீக் ஆகல? இந்த எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆகுது. புதுக்கோட்டையில ஜவஹர்லால் என்கிற ஒரு சமூக ஆர்வலர், அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், கனிமவள கொள்ளையை தடுக்க போனதுக்காக லாரி ஏத்தி அவரை கொல்றான். அந்த வழக்குல உண்மையிலே புதுக்கோட்டையுடைய எஸ்பிஆர் இருந்த வந்திதா பாண்டேவும் அங்க தாசில்தார் நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு அவர் உயிரோடு இருப்பாரு. எந்த ஆட்சி? மக்களாட்சி. நடவடிக்கைன்னா எல்லாத்துக்கும் தான். எங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சு அவனுக்கு சத்தம் போட முடியும். சத்தம் போட்டு லாரி வச்சு ஏத்தி கொள்ளுன்னு சொல்லுவீங்களா? நீங்க பேசுறது பெரிய அஃபென்ஸ் வரப்போகுது. என்னமோ நீங்க சொல்லி நீங்க கனிமவள கொள்ளையனுக்கு ஆதரவாக இருந்ததாகத்தான் ஒட்டுமொத்தமா புதுக்கோட்டை மாவட்டக்கூடிய அந்த ஜவஹர்லாலுடைய குடும்பத்தார் குற்றம் சாட்டுறாங்க. அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா அவர் காப்பாற்ற. இங்க பாருங்க, அந்த இறப்புக்கு நாங்க உண்மையிலேயே வருத்தம் தெரிவிக்கிறோம். அந்த இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். கனிமவள கொள்ளையிட்டையும் காசு வாங்கிக்கிறோம். கான்ட்ராக்டர் திமுக டிரைவர் எல்லாத்தையுமே பிடிச்சு உள்ள போட்டாச்சு. இப்ப உள்ள இருக்கானா வெளியில இருக்கானா அதை சொல்லுங்க சார். உள்ளதானே இருக்கான். கொன்ன பிறகு உள்ளதா இருப்பான். 90 நாள்ல வந்து மேண்டேட்டரி பெயில வெளிய வந்துரும். அது 90 நாள்ல வர்றானா 100 நாள்ல வர்றானாங்கிறத அதுக்கப்புறம் பாப்பான். அவனை தூக்கி உள்ள வச்சாச்சு, வழக்கு நடக்கும்ல. ஒரு அரசு என்ன செய்ய இயலும்? இதுதான் பண்ண முடியும். குற்றவாளியை பிடிப்பது மட்டும் இல்ல, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது. அதுக்குதான் நான் தான் சொல்றேன், இங்க 8 கோடி மக்கள் வாழ்ற இந்த தேச அந்த மக்களை பாதுகாக்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. சாதாரண காரியம் இல்ல. திராவிட மாடல் ஆட்சி நல்லாட்சின்னு எப்படி சொல்றீங்க? கட்டுப்பாடுல இருக்கு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுங்கிறீங்க. ஏங்க ஊப்பியில இப்ப போய் கும்பமேளான்னு போனா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல செத்து போயிட்டான். ரயில்வே ஸ்டேஷன்ல திமுக உடன்பிறப்பா? ஓபியில உடன்பிறப்பு இல்ல. நீங்க பாருங்க, அங்க இங்க பாருங்க, எல்லாம் இன்னைக்கு இந்த இதுல மும்பைல ஒரு கோவிலுக்குள்ள என்ன பண்ணிருக்கான், ஒரு பொண்ணை சாமி கும்பிட போன பிள்ளை, அர்ச்சனை பண்ண பிள்ளைய நீ அங்க போய் நிச்சயில உட்காருன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காந்து அந்த பிள்ளை நிச்சயில இருந்திருக்கான். 3 பூசாரி பையில போய் அந்த கதவை சாத்தி அந்த பிள்ளைய ரேப் பண்ணி கொன்னே விட்டாங்க. கடைசியில எஃப்ஐஆர் போட விடாம இந்த RSS ஏறிக்கிட்டு போயிட்டீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. இங்க சென்னையில முட்டுக்காட்டுல திமுக கொடி கட்டின கார்ல பிள்ளைய துரத்துறான். அதை பேச உங்களுக்கு வக்கீல் ஏங்க? எவனா எங்க கொடியை போட்டுக்கிட்டு திமுக காரங்க திட்டம் மாதிரி இருந்துச்சு. ஏதோ திமுக காரங்க திட்டம் மாதிரி இருந்துச்சு. திமுக காரங்க ஏதாவது திட்டம் மாதிரி இருந்துச்சு. திமுக காரன் இல்லாம திமுக போர்வையில வந்தா என்ன திமுக காரன்? பசுத்தோல் பொருத்திய புலி. பசுத்தோல் பொருத்திய புலி. அதுக்கு தான் அவனே சொல்றான், நாங்க டோல்கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த திமுக கொடி கட்டினா டோல்கேட் விட்டுருவாங்களா? இப்ப அப்படித்தானே பண்றீங்க. இப்ப நீங்க என்ன ஆகுது? நீங்க எங்கேயாவது டோல்கேட்ல உங்க காரை செக் பண்ணி பார்த்தா தெரியும். உங்க காருக்கு நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களானே தெரியாது. கொடியை போட்டு அறிவாலய வாசல்ல தான் கிளம்பிட்டு வந்தேன். அறிவாலய வாசல்ல காருக்கு சொல்லல, காருக்கு அறிவாலய வாசல்ல போய் எப்படி கார் திருட முடியும்? அவங்களே பெரிய திருடுறீங்க.